ட்ரெண்ட் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா ஒரு காட்சி இலக்கியம், அதிர்வுகளும் காட்சிமையும், 7 தேசிய விருதுகள் வாங்கின ஆடுகளம், அதை பற்றிய ஒரு காட்சிய நுட்பம் அப்படின்ற இந்த பல்வேறு புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ள தொல்காப்பியன் இருக்காரு. ஆடுகளம் என்பது அருமையான அட்டகாசமான, நான் அதற்கு முன்னும் பார்த்ததில்லை, அதுக்கு பின்னும் பார்ப்பதில்லை, அப்படி அற்புதமான ஒரு திரைக்கதை அது. ஐ எம் லவ் யூ அப்படின்னு இலக்கண பிழையோட சொன்னாலும் சொல்லணுங்கிற உத்வேகத்தை போய் அந்த பொண்ணு ரீச் பண்ணால, அந்த மாதிரி ஒரு இவன் தான் வேறு, அவள் தேடியது வேறு. வெற்றிமாறன் ரசிக்கிறார் விமர்சகனை. வெற்றிமாறனை போல ஒரு இயக்குனர், விமர்சகங்களை மதிக்கின்ற விமர்சகர், ஒரு இயக்குனரை நான் இதுவரை பார்க்கவில்லை. ஏன்னா நான் வெற்றிமாறனை விட்டு வைக்கல, கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கினேன். வடசென்னை படத்தில் நான் அவரை மோசமாக திட்டினேன். இது திட்டின பிறகு இனிமே இப்படிலாம் திட்டின பிறகு ஒரு என் கூட பேசுவாரோ பழகுவாரா என்னை மதிப்பாரா அப்படின்னா நான் எதிர்பார்க்கல. ஆனால் அது சொல்ல வந்தது, அந்த விமர்சனத்தை அவங்க வீட்டில் உட்காந்து படிச்சிருக்காங்க. நிறைய நண்பர்கள் நீங்கள் படம் எடுக்க முயற்சி பண்ணுறீங்களே, வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காரு, நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது, நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், என்னுடைய நண்பர் சங்கரன் இல்லையா வர இப்போ அது இல்லை, அவர் ஒரு வரலாற்று மனிதர். நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன். ஆமாம், அவர் வரலாற்று மனிதர், ஒரு படைப்பாளி, ஒரு இலக்கியவாதி, காட்சி இலக்கியவாதி. நான் ஒரு விமர்சகன். எனக்கும் அவருக்குமான தொடர்பு இவ்வாறு இருப்பதே சிறந்தது. இலக்கியம் என்பது, சினிமா என்பது இலக்கியத்தின் வகை. இலக்கியத்தில் உள்ளதான் சினிமா ஒரு இலக்கியம். காட்சிமா சினிமா என்பது ஒரு இலக்கியம். அச்சு இலக்கியம், காட்சி இலக்கியம், 2 வகை இருக்கு இல்லையா? அதுல ஒரு வகை இலக்கியம். இலக்கியம் தான் சினிமா, சினிமா தான் இலக்கியம். இலக்கியவாதியாக நான் சினிமா மேல ஆர்வப்பட்டேனா, அல்லது சினிமா மேல ஆர்வம் வந்ததால் இலக்கியவாதியை மாறணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இலக்கியம் என்றால் அதில் ஒரு கற்பனை இருக்க வேண்டும், அது புனைவு இருக்கணும். அது கற்பனை இருந்தால்தான் அது இலக்கியமாக மாறும். ஒரு கற்பனை என்பது நிகழ்காலத்தில் விளிம்பில் நின்று எதிர்காலத்தை பற்றி யோசிக்கின்ற ஒரு உணர்வூக்க சிந்தனை தான் கற்பனை. சினிமால நீங்க இலக்கியத்திலையும் சினிமாலையும் ஒரு தேர்ந்த விமர்சகர் தமிழ்ல இல்லவே இல்லைன்றீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு இலக்கியத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இலக்கியவாதி அப்படின்னா தி ஜானகிராமன் தான். அழகிரிசாமி, வெற்றிமாறன் குருவா ஏற்றுக்க முடியும். ஏன்னா என்னால் ஒரு காட்சி இலக்கியத்தை படைக்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் தி ஜானகிராமன் மாதிரி ஒரு இலக்கியத்தை என்னால் தடைய முடியும். ட்ரெண்ட் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா ஒரு காட்சி இலக்கியம், அதிர்வுகளும் காட்சிமையும், அப்புறம் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கி 15 வருடங்களுக்கு முன்ன 7 தேசிய விருதுகள் வாங்கின ஆடுகளம், அதை பற்றிய ஒரு காட்சிய நுட்பம் அப்படின்ற இந்த பல்வேறு புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ள ஐயா தொல்காப்பியன் இருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல ஒரு இலக்கியவாதியாக நீங்கள் சினிமா மேலே உங்களுக்கான ஆர்வம் எப்படி வந்துச்சு? இலக்கியவாதியாக நான் சினிமா மேலே ஆர்வப்பட்டேனா, அல்லது சினிமா மேலே ஆர்வம் வந்ததால் இலக்கியவாதியை மாறினா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது ஒரு புதிரான ஒரு பதில் அது. ஆனால் நான் நாடகங்கள் தோன்றி 8 திக்கிலும் நாடக ஒளி தான். நான் பிறந்து வளர்ந்த போது என்னுடைய கிராமத்தை சுற்றி நாடகங்கள், சமூக நாடகங்கள். அந்த காலகட்டத்தில் ஹரிச்சந்திரா, ராமாயணம், வள்ளி திருமணம், இது இந்த நல்ல தங்காள், இது போன்ற நாடகங்கள் அப்போ புராண நாடகங்கள் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் சமூக நாடகங்கள் போடுவாங்க, கலைமன்றம் அப்படிங்கிற பேரில். அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு கலைமன்றம் ஒன்று இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எனது கிராமத்தை சுற்றி வடுவூர் தென்பதியாக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், குடிக்காடாக இருக்கட்டும், நெய்வாசலாக இருக்கட்டும், வடுவூர் வடபதியாக இருக்கட்டும், மேல்பாதியாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே சமூக நாடகங்கள் போடுவாங்க. அதில் நடிக்கிறவங்க யாருன்னாக்க, என் கூட பேசிட்டு பழகிட்டு இருக்கிற என்னுடைய மாமாக்கள், என்னுடைய சித்தப்பாக்கள், என்னுடைய அண்ணன்கள், இவர்கள் தான் திடீர்னு பார்த்தா ஒரு கேரக்டராக ஒரு நாடகத்தில் தோன்றி நிற்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கூட பேசிட்டு தான் இப்போ பயங்கர வில்லத்தனமாக பேசுகிறாரு அப்படின்னு. இப்படி ஒரு ஒரு அதிர்ச்சி அளிக்கும் சினிமா காட்சிகளோடு நான் வளர்ந்தவன். அதனால் நான் மேலே படிக்கும்போது எனது படிப்பு எல்லாமே கலைகள் சம்மந்தமாக, சினிமா சம்மந்தமாக, நாடகக்கலை சம்மந்தமாக, இது மாதிரி சம்மந்தமாக நான் காட்சி இலக்கியம் சம்மந்தமாக நான் படிக்கிறதுனால ஒரு காட்சி இலக்கியம் அப்படிங்கிற இலக்கிய நோக்கி நான் நகர்ந்துட்டேன். சினிமா என்பதை ஒரு காட்சி இலக்கியம்
அப்படின்னு நான் வந்து என்னுடைய புரிந்துணர்வில் அதில் சினிமா என்பதை ஒரு பொழுதுபோக்காக, ஏன்னா இப்போது அந்த நம்மளுடைய காலகட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் வந்து சினிமாவை வந்து சினிமாவில் இருப்பவர்களும் சரி, சினிமாவுக்கு வெளியே இருப்பவர்களும் சரி, சினிமாவை ஒரு பொழுதுபோக்கு மீடியா என்று தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் வந்து அதில் மாறுபடுறேன். ஏன்னா சினிமா வந்து நான் வந்து சிறு வயதிலிருந்து என்னை அடிப்படையாக வந்து நான் சொல்லும்போது, நான் கற்றுக்கொண்ட இலக்கிய அறிவாக இருக்கட்டும், வரலாற்று அறிவாக இருக்கட்டும், தொழில்நுட்ப அறிவாக இருக்கட்டும், சமூக அறிவியாகட்டும், அல்லது பழக்க வழக்கங்கள், அப்பா அம்மா தங்கை அக்கா அண்ணன் அண்ணி, ஊரில் உள்ள நண்பர்கள், இதுவோடு எப்படி பழகுவது, இவர்கள் எப்படி நடத்துவது, இது எல்லாமே நாம் கற்றுக்கொண்ட சினிமாவில் இருந்து. அப்போ சினிமா என்பதை ஒரு பொழுதுபோக்காக நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சினிமா என்பது ஒரு கல்வி புலம், அது காட்சி இலக்கியம். எப்படி அச்சு இலக்கியத்தில் வந்து பொன்னியின் செல்வன், அவர் வந்து தீஜாமர் அம்மா வந்தால், இது மாதிரியான நிறைய இலக்கியங்கள் வந்து கொண்டிருக்கின்றனவோ, அதற்கு நிகரான, இன்னும் சொல்லப்போனால் அதை விடவும் வலிமையான இலக்கியம் சினிமா என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதன் விளைவாக சினிமா ஒரு காட்சி இலக்கியம் அப்படின்ற ஒரு நூலை எழுதினேன். அந்த நூல் எனக்கு பெரிய வரவேற்பை பெற்றது. இன்று வரையும் அது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. உங்களையும் கொண்டு வந்து இங்கே உட்கார வைத்திருக்கிறது. ஓகே சார், இப்போது நீங்கள் சொன்னனால எனக்கு கேட்குறேன், இப்போது சினிமா ஒரு காட்சி இலக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ சினிமாவும் இலக்கியமும் ஒண்ணு அப்படின்றதா உங்களோட பார்வையா? இலக்கியத்தின் இருவேறு வகைகள் எல்லாம் ஒண்ணு. சினிமா இலக்கியத்தை வந்து எழுதுறோம் இல்லையா, அது எழுத்து எல்லா எழுத்துமே வந்து இலக்கியமாக மாறாது. நீங்கள் வந்து ஒரு வீட்டு கணக்கு, செலவு கணக்கு எழுதினீங்கன்னா அது இலக்கியம் இல்லை. நீங்க வந்து வருகை பதிவேடு எழுதினீங்கன்னா அது இலக்கியம் இல்லை. நீங்க வந்து ஒரு அட்டவணை போட்டீங்கன்னா அது இலக்கியம் இல்லை. நீங்க வந்து ஒரு குறிப்பு எழுதினீங்கன்னா அது இலக்கியம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கவிதை எழுதினா அது இலக்கியம். ஏனென்றால் இலக்கியம் என்றால் அதில் ஒரு கற்பனை இருக்க வேண்டும், அது புனைவு இருக்கணும். அது கற்பனை இருந்தால்தான் அது இலக்கியமாக மாறும். என்னுடைய குருநாதர் திரு வீரையர் சொன்னார், இலக்கியம் என்றால் என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது, ஒரு இலக்கை நோக்கி நகர்வது இலக்கியம் என்றார். எல்லாத்துக்கும் இலக்கியம் இருக்கிறது. நான் வந்து ஒரு கடன் கேட்டு எழுதுறேன் என் நண்பனுக்கு, நண்பா எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும்னா ஒரு 50,000 கொடுன்னு கேட்குறேன். அதுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அப்போ அது இலக்கியமாகி விடுமா? ஆகாது. ஆனால் ஒரு கவிதை இருக்கிறது அல்லவா, ஒரு வரதட்சணை கொடுமை பற்றி ஒரு கவிதை எழுதப்படும் போது அது எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது, அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம், ஏன் இந்த மனிதர்கள் வரதட்சணை கேட்டு மனிதர்களை பார்க்காமல் மனிதர்கள் பணத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு கற்பனையை கலந்து ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குகின்ற ஒரு கவிதை எழுதிவிட்டால், அது ஒரு கற்பனை இருந்தால் அது இலக்கியமாகி விடுகிறது. இதுதான் இலக்கியம் என்பதற்கு இலக்கு மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்கு ஒரு இலக்கிய ஒரு கற்பனை இருக்க வேண்டும். கற்பனை தாங்கி இருக்கும்போது தான், கற்பனைனா என்னன்னாக்க, கற்பனை என்பது நிகழ்காலத்தில் தோன்றி ஆனால் நிகழ்காலத்தில் விளிம்பில் நின்று இருக்கிற எதிர்காலத்தை கட்டமைக்கிறதா கற்பனை. அதாவது இப்போ ஒன்று இருக்குது, இதை விட இதை வந்து இவ்வாறு செய்தால் எப்படி இருக்கும் என்று சிந்திப்பது தான் கற்பனை. கற்பனை என்பது அது ஒரு மறு உருவாக்கம், அது மீள் உருவாக்கம், அதை புத்தமைத்தல், கட்டமைத்தல். கற்பனை என்பது நிகழ்காலத்தின் விளிம்பில் நின்று எதிர்காலத்தை பற்றி யோசிக்கின்ற ஒரு உணர்வூக்க சிந்தனை தான் கற்பனை. அப்ப அந்த கற்பனை எது கொண்டிருக்கிறதோ அதுதான் இலக்கியம். அப்ப ஒரு கதை, ஒரு நாவலில் ஒரு கற்பனை இருக்கிறது, ஒரு சிறுகதையில் கற்பனை இருக்கிறது, ஒரு நாடகத்திலும் கற்பனை இருக்கிறது, ஒரு சினிமாவிலும் கற்பனை இருக்கிறது. எழுதப்படுபவை அச்சு இலக்கியம், அது இலக்கியம். பார்க்கப்படுபவை, காட்டப்படுபவை காட்சி இலக்கியம். இலக்கியங்களில் 2 வகை. இன்றைக்கு நாம் வந்து காட்சி இலக்கியத்தில் நின்றுகின்றது. ஏன்னா அனைத்து இலக்கியங்களும் இப்பொழுது காட்சி இலக்கியத்துக்குள் தஞ்சம் அடைந்து விட்டன. காட்சி இலக்கியம் தான் உலக இலக்கியமாக, உலக மக்களின் இயக்கமாக இருந்து வருகிறது. அதனால தான் அதுக்கு காட்சிமா அப்படின்னு நான் பேர் வச்சேன். காட்சிமா, காட்சியாக காட்டி கதை சொல்லும் இலக்கியத்துக்கு காட்சிமா என்று பெயர். அந்த மா அப்படிங்கிற சவுண்டை நீ கேட்கலாம். நீங்கள் வந்து சினிமா அப்படிங்கிற ஆங்கில சொல்லலை, மா என்கிற பின்னோட்டு இருக்கிறதுனால அந்த சவுண்டை நீங்கள் அப்படியே வச்சுக்கிங்க, இந்த மா அப்படி வச்சுருக்கீங்களா அப்படின்னா, ஆனால் அந்த மாவுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, பெரிய, மாபெரும், மிகப்பெரிய அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. காட்சி கலைகளில் எல்லாம், கலைகள் என்பதே கதை சொல்லும் ஊடகம் தான். ஒரு ஓவியமாக இருக்கட்டும், ஒரு டாவின்சினுடைய ஒரு சிற்பழகிய ஓவியமாக இருக்கட்டும், அது அந்த காலகட்டத்தை பெண்ணை பதிவு செய்கிறது. அவள் எவ்வாறு சிரிக்கிறாள், எவ்வளோ அளவோடு சிரிக்கிறாள், அவளுடைய பார்வை எப்படி இருக்கிறது, அந்த காலகட்டத்து பெண்கள் இப்படி தான் இருக்கணும், வாயை திறந்து சிரிக்கக்கூடாது, மௌனமாக சிரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை, ஒரு கேரக்டரை உருவாக்கி அந்த கேரக்டரின் மூலம் ஒரு கருத்தை வந்து பதிய வைப்பது கலைகளின் ஒரு நோக்கம். எல்லா கலைகளும், ஓவியம் அப்படின்னா
ஒரு நாவல்னா அதில் ஒரு கதை மாந்தர் உருவாக்குவாங்க. அந்த கதை மாந்தனுடைய ஒழுக்கம், அந்த கதை மாந்தனுடைய உழைப்பு, அந்த கதை மாந்தனுடைய முயற்சி, அந்த கதை மாந்தனுக்கு இடர்படுகின்ற இடர்பாடுகள், இது எல்லாவற்றையும் கலைந்து அவன் எப்படி முன்னேறினான் என்று காட்டி, அதன் மூலம் நீங்களும் இவ்வாறு இந்த மாந்தனை போல உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் கலைகளின் நோக்கம். அதே மாதிரி சினிமாவும் அதுதான் செய்யுது. சினிமா வந்து கேரக்டர் ஒரு உதாரணமாக ஆடுகளம் என்கிற ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா கேபி கருப்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து உருவாக்கி அந்த கேரக்டரின் மூலம் ஒரு ஒரு கருத்தை வந்து பரப்புது. அதனால அதுவும் இலக்கியம்தான். இது காட்சி இலக்கியம், அது வந்து அச்சு இலக்கியம். நீங்க ஆடுகளம் பத்தின பின்னாடி ஒரு கேள்வி வச்சிருந்தேன், நீங்க கேட்டனால அது வழியா அதை இப்பவே சொல்லுங்க, கேளுங்க. இப்போ நேயர்களுக்கு ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சிருக்கலாம். சமீபத்தில் தான் இப்போ நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஆடுகளம்ன்ற காட்சிய நுட்பத்தை வந்து வெளியிட்டாங்க. அண்ணா நூலகத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார். இப்போது என்னோட கேள்வி என்னென்னா, அந்த விழாவிலே நிறைய சிறப்பு விருந்தினர்கள் பேசியிருந்தாங்க. தமிழ் சினிமாலேயே ஒரு 7 தேசிய விருது வாங்கின ஒரு படத்தை ஆராய்ஞ்சு எழுதணும்ட்டு யாருக்குமே தோணலை. ஏன்னா கவனிக்கப்படாத ஏதாவது படம் இருந்தால் இந்த படம் இப்படி கவனிக்காம விட்டாங்களே அப்படின்ட்டு அதை ஆராய்ஞ்சு எழுதியிருக்கலாம். 7 தேசிய விருது வாங்கின ஒரு படத்தை இவர் என்ன எழுத போறாரு அப்படின்றது ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து கேட்டிருந்தாரு. அப்புறம் இது வரைக்கும் தமிழ் சினிமாலே யாரும் வந்து ஒரு படத்தை திறனாய்வு செஞ்சு நூல் வெளியிட்டதில்லை, முதல் முறையாக வெளியிட்டிருக்காரு. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எழுதின அந்த ஆடுகளம் புத்தகம் தான் வந்து முன்னோடி அப்படின்னாங்க. எவ்வளவோ படம் இருக்குது தமிழ் சினிமாவில், ஆனால் நீங்கள் ஆடுகளத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு ஒரு காரணம் என்ன? இது ஒரு தற்செயலாக நடந்த ஒன்று. நான் தேர்ந்தெடுத்த அந்த படம் என்னை தேர்ந்தெடுத்ததும் நான் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா அந்த படம் வெளியே வரும்போது அதனுடைய போஸ்டர் வந்து பார்த்தேன். எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒன்று உண்டு. எனக்கு ஒரு எப்படி நாடகங்களுடைய போஸ்டர் பார்ப்பேன், அதே மாதிரி இந்த சினிமாவின் போஸ்டர் பார்த்தா, நடிகையின் போஸ்டர் பார்த்தா, நடிகரின் போஸ்டர் பார்த்தா அது என்ன சொல்ல வருதா, என்ன அதனுடைய என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நான் வந்து என்னால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அப்படி தான் இந்த போஸ்டரை பார்த்த உடனே இது ஒரு இலக்கியமாக, ஒரு இலக்கிய வடிவமாக, ஒரு படைப்பாக மாறும். என்ன போஸ்டர்? இப்போ முதல்ல நீங்கள் ஆடுகளை வந்து எந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா, ஒரு கோழியோட வந்து நாயகன் தனுஷ் உட்காந்துருப்பாரு. அந்த கைலி கட்டிக்கிட்டு அந்த இது அப்படியே வெற்றுடம்போடு அப்படியே கோழியை அணைச்சி முடிவு உட்காந்துருப்பாரு. அதை பார்த்த உடனே அந்த கலர், அந்த மூடு இருக்குல்ல, அந்த போஸ்டருடைய கலர், அந்த அந்த ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம், அந்த கோழி, அவருடைய முகத்தில் இருக்க உணர்ச்சி வேகம், இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இதோ சொல்ல வருது. எனக்கு வந்து இதை சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி நம்ம தள்ளப்படுவோம். அதுதான் வந்து ருசி, சினிமாவின் ருசி. சினிமா வந்து நம்ம ஏன் பார்க்குறோன்னா, சினிமா கருத்துக்காக இல்லை, சினிமா வந்து அது கவர்ச்சிக்காக இல்லை, சினிமா வந்து பாட்டை கேட்கறதுக்காக இல்லை, சினிமா வந்து நடனத்தை பார்ப்பதற்காக இல்லை, சினிமா வந்து சண்டை காட்சிகளுக்காக இல்லை, இல்லை அழகிய பெண்ணை பார்ப்பதற்காகவோ அல்லது வீரமிக்க அந்த காளையை பார்ப்பதற்கோ அப்படி இல்லை. சினிமாவை நம்ம ஏன் பார்க்குறோன்னா அதன் ருசிக்காக. சினிமாவின் ருசி சினிமாவில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இங்கே சினிமாவின் ருசியே இல்லாமல் சினிமா எடுக்கிறாங்க. அது ஆடலுக்காகவும் பாடலுக்காகவும் காமெடிகளுக்காகவும் சினிமா எடுக்கப்படுகிறது. ஆனால் சினிமாவின் ருசியை கொடுக்க தெரிஞ்ச மிகச்சிலர் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஏன் டைரக்டர் மகேந்திரன் வந்து அப்படி கொண்டாடப்பட்டார்னா, அவர் வந்து அந்த மாதிரி பாடல்லாம் வந்து பாடலையோ ஆடலையோ அதையோ வந்து அதுக்கு வைக்கல. அவர் என்ன கொடுத்தாருன்னா, என்ன கொடுக்க முயற்சி பண்ணார்னா, சினிமாவின் ருசியை, சினிமா அசல் ருசியை வந்து பார்வையாளர்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணார். அதை போல சினிமாவின் ஒரு ருசி இந்த படத்தில், இந்த போஸ்டர் நான் கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிச்சாலும் இது சினிமாவின் ருசின்னு நான் கண்டுபிடிக்கல. என்னை ஈர்த்தது சினிமாவின் ருசி. நான் போய் படத்தை பார்த்தேன், அது அப்படி தான் இருந்தது. அசல் சினிமாவின் ருசி. நம்ம என்ன சொல்லணும்னா கலை. அப்போ அந்த போஸ்டரை பார்த்துட்டு நீங்கள் வந்து படம் பார்த்தீங்க, நீங்கள் என்ன யூகிச்சிங்களோ அப்படியே அந்த படத்தில் இருந்துச்சு. நீங்கள் இதில் நான் என்ன யூகிச்சேன்னா, அந்த போஸ்டர் பார்த்துட்டு நான் வந்து டைரக்டர் வெற்றிமாறனுடைய முகத்தை பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு கணிக்கும் திறன் உண்டு. அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட என்கிட்ட எதுவுமே கிடைக்கல. எனக்கு அவர் முகத்தை பார்க்கும்போது ஒரு சிறுவனை போல இருக்கிறார். அவர் பளிச்சுன்னு சிரிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அவர் விஷயம் ஞானம் உள்ள மாதிரியோ அல்லது நான் எப்படி இந்த போஸ்டர் என்னை ஈர்க்குதோ அதே ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்கானா, அவர்கிட்ட இல்லை. இந்த மோட்டிவேஷனை என்னை வந்து தூண்ட உடனே படத்தை பார்க்கணும், இதை நம்ம எழுதணும் அப்படின்னு படத்தை பார்க்க போகிறேன். படம் பார்க்க போனால் படம் வந்து அது ஒரு பெரிய களஞ்சியமாக சினிமாவை நான் பார்த்தேன். அதில் ஒரு சினிமா தான் இருந்தது.
அவ்வளோ அற்புதமான ஒரு படம் அது. அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து இரவு ஷோ பார்க்குறேன். நாங்கள் இப்போ கிளம்பி போகிறோம். கிளம்பி போயிட்டு திருவான்மையூரில் போயிட்டு உட்காந்து நண்பர்களோட அந்த படத்தை பற்றி நான் சிறு வயதிலிருந்தே கலைகளை பற்றி பேசி 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 பழகி வந்தவன். நாடகங்களை பற்றி, இலக்கியங்களை பற்றி, கதைகளை பற்றி, தீஜாவினுடைய கதைகளை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். அதே மாதிரி அண்ணன் ராஜேஷ்குமாருடைய அந்த புலனாய்வு நாவல்களை கூட நான் விட்டு வைக்கிறது இல்லை. அதை கூட நான் பேசுவேன். அவர் எப்படி அந்த காட்சிகளை திருப்புகிறார் அப்படின்னு எனக்கு தெரியும். அவர் மற்ற எல்லாரும் எத்தனையோ இலக்கியவாதிகள் இருக்காங்க. அண்ணன் ராஜேஷ்குமார் எழுதும்போது நான் ஒரு நாடகக்காரன் இல்லையா, எனக்கு நாடகம் தானே பிடிக்கும். அவர் வந்து படிக்க நாவல் படிக்கிற மாதிரி இருக்காது. அதை சுற்றி ஒரு காட்சி ஓடிட்டு இருக்கோம். ஒரு காட்சி எப்படி ரஜினி சார் எப்படி நடக்கிறாரு, அந்த விறுவிறுப்போட ஒரு காட்சி நகரம், அந்த நகர்த்துவார் ராஜேஷ்குமார். இப்படி இதையெல்லாம் நான் பேசிகிட்டே இருப்பேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி வந்து நம்ம இந்த சினிமாவை நான் வந்து கடற்கரையில் உட்காந்து எனது நண்பர்களோட நான் வந்து அளவலாவி கொண்டாடிட்டு இருக்கேன். நைட்டு 9 மணி 10 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தாக்க அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையுது. அது வந்து ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இது கமர்ஷியலி நாட் ரீச், பெரிய வெற்றி அடையாது சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. அது எவ்வளோ பணம் பார்த்ததுங்கிற முக்கியமே கிடையாது. அது பார்த்த ஒவ்வொருத்த மனசுலையும் அப்படியே பதிஞ்சிருக்கும். அதுதான் மேட்ரு. அது பசுமரத்தாண்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி அடிச்சோன்னு அப்படி பதிஞ்சு நம்ம நினைக்கிறோம் சினிமா வந்து பார்க்குறோம், 2 மணி நேரம் பார்க்குறோம், மொத்தம் போயிடுது. அப்புறம் என்ன இருக்குது இல்லை, அது என்ன நம்ம கண்டுக்குள்ளே வருதா, நம்ம உடம்புல வச்சுக்கிறோமா, அதை பற்றி பேசுகிறோமா, அது ஒரு படத்தை பார்த்தோம் முடிஞ்சு போயிடுது அப்படின்னு நினைக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்கேஜி தொடங்கி +2 முடிச்சு கல்லூரி போயிட்டு படிச்சுட்டு வர்றோம்ல, அது அவர் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, இவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம், ஒரு காலத்தை செலவு பண்ணுறோம்ல, அதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருக்கோமா, நம்ம கையில் இருக்குது, நினைவில் இருக்க முதல்ல. ஆனால் அவைகள் தான் நம்மை வடிவமைக்கிறது. இந்த 1ஆம் கிளாஸில் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா அப்படிலாம் பாடுறாங்கல்ல, ஔவை பாட்டினுடைய இருக்கு இல்லையா, அந்த திருக்குறள், ஆத்திச்சூடி, இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து கம்பராமாயணம், இந்த மாதிரிலாம் இலக்கியங்களும் புறநானூறு அகநானூறு இதையெல்லாம் சேர்ந்து தான். கணிதம் அல்ல. கணிதம் என்பது அது வந்து கல்வி அல்ல, அது வேற. இதுதான் கல்வி. இந்த மொழி அறிவை தெரிந்து கொண்டுதான் கல்வி. அந்த கல்வி தான் நம்மளை வடிவமைக்குது. அதை வைத்து தான் நம்ம பிழைப்பு நடத்துகிறோம். இன்னைக்கு உள்ள நம்ம வாழ்ற வச்சு அதே போல தான் சினிமா தான் நம்மை வடிவமைக்குது. சினிமா தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது. சினிமாவினுடைய சாரங்கள் எடுத்துக்கொண்டு, அதில் வந்து இசை எடுத்துக்கொண்டு, அதில் இருந்த வசனங்கள் எடுத்துக்கொண்டு, அதிலுடைய தத்துக்களை கருத்துக்கள் எடுத்துக்கொண்டு நாம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால சினிமா என்பது பார்த்த உடனே மறைந்து விடுவது அல்ல. அது என்றைக்குமே நம்ம கூட இருந்து வினை புரிந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதனால தான் சினிமா ஒரு இலக்கியம்னா என்ன, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் இருக்கு? கற்க கசடுற கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக அப்படின்னு ஒரு கட்டளை இடுகிறது குறள். அது சொன்னோன்னு முடிஞ்சு போச்சு. அது மனிதன் பிறந்து 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 வளர்ந்துக்கிட்டு இருக்கான். ஒன்று பிறந்தவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான், அவனும் வளர்ந்து இறந்து போகிறான். ஒன்று இவன் எல்லாருமே கற்க ஒரு விஷயம் தெரிந்து கொள், நன்றாக தெரிந்து கொள், அதுக்கு பிறகு அதை வந்து நீ செய்ய, அதுபடி நில்லு அப்படி இந்த தத்துவம் இருக்குல்ல. இந்த தத்துவத்தை கொடுப்பது இலக்கியங்கள் தான் கொடுக்குது, ஆட்சி இலக்கியம் கொடுக்குது. அதுபோல் அது வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அதனால வந்து எதையுமே வந்து சினிமா வந்து நம்ம பார்க்குறோம் முடிஞ்சு பண்ணி நினைக்கிறது. அதுதான் நம்ம வாழ்க்கையாக நம்முடைய குருதியோடு நம்முடைய சிந்தனையோடு நம்மளோட மூளையில் கலந்திருக்கிறது. அதனால் காட்சி இலக்கியம் என்பது மிக மிக சிறந்தது, பரந்த இலக்கியம், உலகின் தலை சிறந்த இலக்கியம். அதில் ஆடுகளம் என்பது அருமையான அட்டகாசமான, நான் அதற்கு முன்னும் பார்த்ததில்லை அதுக்கு பின்னும் பார்ப்பதில்லை, அப்படி அற்புதமான ஒரு திரைக்கதை அது. எந்த தருணத்தில் நீங்கள் வந்து ஒரு 2 வரியில் எனக்கு இந்த படத்தை பற்றி நம்ம எழுதணும்ப்பா, நீங்கள் 3 வருஷம் அந்த புத்தகத்துக்காக செலவிட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க, எந்த தருணத்தில் இதை பற்றி நம்ம ஒரு காட்சிய நுட்பம், இதுக்குள்ள இவ்வளவு காட்சிய நுட்பம் இருக்குது அப்படின்றது ஒரு 2 வரியில் சொன்னால் இதுதான்ப்பா, இதுதான் நம்ம எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு எந்த பொறி உங்களுக்கு தட்டுச்சு? எனக்கு உண்மையில் எனக்கு வந்து என்ன பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி புக் எழுதணும். ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மிகப்பெரிய பிரபலமான ஒரு எழுத்தாளர். அவர் சினிமா விமர்சகர், அவங்க இருந்து அதை எழுதி கொண்டிருக்கிறார். அவர் சினிமாவை பற்றி தான் பெரும்பாலும் எழுதுவார். அவர் வந்து இந்த ஆடுகளம் படத்தை பற்றி குறிப்பிடும் போது, எந்த ரைட்டர் சொல்லலாமா பேரு? சாரு நிவேதிதா. அவர் என்ன எழுதினாரு, உயிர்மையில் எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதினாருன்னா, இதில் உள்ள காதல் வந்து அதை ஏற்றுக்க முடியாது, மற்றபடி சினிமா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு எழுதியிருந்தாரு. இந்த சொல்லு வந்து அந்த கேரக்டரை உதாசனப்படுத்துற மாதிரி இருந்தது. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை உதாசீனப்படுத்துறது, அந்த மனிதனுடைய அந்த கேரக்டருடைய உதாசீனப்படுத்துற மாதிரி இருந்தது. இந்த பொண்ணு வந்து வெள்ளையா இருக்கா, அந்த பொண்ணு சிகப்பா இருக்கா, அந்த பொண்ணு வந்து ஆங்கில சாயல் உள்ள ஒரு பொண்ணு, ஆங்கில இந்திய பொண்ணு. அந்த பொண்ணுடைய வசதியான பணக்கார விட்ட பெண்ணு, அந்த பெண்ணு போய் இந்த செயலில் இருக்க ஒருத்தர் லவ் பண்ணுமா, இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அது ஏற்றுக்க முடியாது. அதனால அதை விட்டுறலாம்,
மற்றபடி இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு திரு சாரு நிவேதா அவர்கள் இருந்தாங்க. இதை பற்றி நான் வந்து எழுதணும்னு நினச்சேன். ஆனால் இன்னை வரலையும் நான் அதை என்னால் எழுத முடியலை. நான் எழுதுனேன், வேற எங்கேயும் போகுது, அது வர முடியல. ஆனால் இப்போ இந்த தருணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த ஐரின் இருக்காங்கல்ல, ஐரின் ஒரு ஆங்கிலோ இந்திய பெண். இங்கே உள்ள ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்ல, ஒரு அனாதை இருக்கான்ல, அவனுக்கு கூட ஒரு தெரு இருக்குது, ஒரு ஊர் இருக்குது, ஒரு மாவட்டம் இருக்குது, ஒரு இனம் இருக்குது, ஒரு மக்கள் இருக்காங்க, ஒரு நாடு இருக்குது. அவன் அனாதை தான். ஆனால் இந்தியாவின் அனாதை, தமிழ்நாட்டின் அனாதை, தஞ்சை மாவட்டத்தின் அனாதை, அந்த தெருவின் அனாதை. அவன் அனாதை தான். அவனோட உறவினர்கள் இருக்கிறார்கள், அவன் தமிழன் தான் சொல்கிறான். ஆனால் இந்த ஆங்கிலோ இந்தியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யார்? அவங்களுக்கு சொந்த பந்தம் யார்? அவளுடைய நண்பர்கள் யார்? அவளுடைய உறவினர்கள் யார்? அவளுக்கு எது மொழி, எது அவளுடைய மண், எது அவளுடைய நாடு, எதுவுமே தெரியாது. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட அந்த தேடல் இருக்கு. அந்த பொண்ணுடைய அப்பா வந்து ஒரு பிரிட்டிஷ் உடைய ஆரிஜினாக இருக்கலாம். ஆனால் அம்மா வந்து இந்திய பெண்ணு தான், தமிழச்சு தானே. ஆனால் இங்கே இது என் மண் இல்லைங்கிறாங்க. இந்த ஆஸ்திரேலியா போய் குடியேறன்னு கூப்பிட்றாங்க. அவள் சொல்லுவா, அந்த பாட்டி கேட்கும், நமக்கு யார் இங்கே நாட்டில் இருக்காங்க, நீ ஆஸ்திரேலியா போய் குடியிட, அங்கே தான் மக்கள்லாம் போயிட்டாங்க, ஏற்கனவே 30 குடும்பங்கள் இருந்தது, எல்லாமே வந்து ஆஸ்திரேலியா போயிட்டாங்க, அதனால் நீயும் போயிடு அப்படின்னு சொல்லுது. அப்போ அவள் சொல்லுவா, அந்த கால்கள் இப்படி இருக்க கட்டி பிடித்தா அவருக்கு கட்டி உட்காந்தபடி, இதுதான் என் ஊர், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்பா. அந்த ஒரு லைனில் வந்து கண்களை இப்படி பிதுங்க வைத்துட்டாரு வெற்றிமாறன். இதுதான் என் ஊர் அப்படின்பா. அப்போ அந்த ஊரை அவள் தேடிட்டு இருக்கா. இதுதான் என் ஊரா இல்லையாங்கிறது இன்னும் அவளுக்கு தெரியல, அது தேடிட்டு இருக்கா. இவன் என்னன்னாக்க கேபி கருப்பு அப்படின்னா, அவன் வந்து இந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய அந்த சேரி பகுதியினுடைய ஒரு இளைஞனாவன். அவனுக்கு தனியாக சரியான படிப்பு இல்லை. அவனுக்கு இந்த கோடி தேவர் சண்டை போடுறது தான் அவனுடைய பொழுதுபோக்கு. அதில் தான் அவனுக்கு ஆர்வம், அதான் அவனுக்கு வெறி. அவனுக்கு ஏதோ சின்ன சின்ன வேலைகளுக்கு போவான், அந்த கோழி தேவர் சண்டை போடுவான், இப்படி இருப்பான். அவனுக்கு என்னென்னா அவன் நேர்மையானவன். இப்போ வந்து பேட்டைக்காரன் அப்படிங்கிற ஒரு ஹீரோ, கோழிச்சண்டில் மிகப்பெரிய ஜாம்பவான். அந்த ஜாம்பவானை ரசிக்கிறான். அவன் ரசிக்கும் போது அவன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹீரோவாக இருக்கான். அதனால என்ன பண்ணுறான், அந்த ஹீரோ இவனுக்கு அப்பா இல்லாதவன், தன்னுடைய அப்பாவுக்கு நிகராக அவன் நினைக்கிறான். ஆனால் அந்த அப்பாவே ஒரு காலகட்டத்தில் இவனுக்கு வந்து துரோகம் செய்ய நினைக்கும் போது இவன் சந்தேகப்படவே இல்லை. இவன் நண்பன் வந்து சொல்கிறான், டேய் மச்சான் மாப்பிள்ள, இவன் இந்த ஆள் மேலே சந்தேகம் கடை தப்பு பண்ணுறாரா, உன்னை ஏமாத்துறான்னு சொல்லும்போது அந்த நண்பன் அடிப்பான். அந்த அடிக்கும்போது அவனுக்கு டவுட்டு, அந்த முகத்தை அவர் ஷார்ட் வச்சிருப்பாரு. அந்த அடிக்கும்போது நீ தப்பு பண்ணுறான்னு அடிக்க மாட்டான். அடிக்கும்போதே அவனுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கிறான் அவனை. அதே நேரத்தில் இவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமும் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ப மாட்டேன், தயார மாட்டேன். நான் உணரும் வரை, நான் தெரிந்து கொள்ளும் வரை யார் சொன்னாலும் நம்ப மாட்டான். இப்படி ஒரு நேர்மையான அருமையான ஒரு உறுதியும் பற்றும் உள்ள ஒரு இளைஞனாவன். இவன் இந்த மண்ணின் மனிதன், மண்ணின் செடி. அந்த பொண்ணு தன்னுடைய மண் எதுன்னு தேடிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து இரவில் வந்து ஒரு டூர் சின்ன ட்ரிப் ஒன்று போவாங்க. அப்படி ட்ரிப்பு போகும்போது அங்கே போய் ரோட்டு கடையில் அந்த பரோட்டா சாப்பிடுவாங்க. அது அந்த பொண்ணுக்கு புரியுது. இவன் பரோட்டா சாப்பிட்டு 2 பேரும் கையை வாஷ் பண்ண வருவாங்க பாட்டுக்கு நடுவில். ஆமாம் அந்த பாட்டு அது அந்த வாஷ் பண்ண வரும்போது அவன் கையை வாஷ் பண்ணிட்டு இந்த சட்டை இருக்குல்ல அப்படி தொடச்சிட்டு வாயில் ஒன்று தொடச்சிக்குவான். அதை பாப்பா அவனும் அதே மாதிரி கையை கழுவிட்டு அவருடைய சட்டையை தொடச்சிக்குவான். என்ன தெரியுமாச்சு, அவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுதான், இவன் தாண்டா என் ஆளு, இவன் தாண்டா என் சொந்தக்காரன், இதுதாண்டா என் மண்ணு, நான் இப்படி தான் வாழ போகிறேன் அப்படின்னு அங்கே முடிவு பண்ணுவான். இப்படி ஒரு அற்புதமான காட்சி. இதை நான் எழுதணும்னு நினச்சேன், இதுக்குள்ளே நான் எழுதியிருக்கேன். இந்த நூலில் வந்து எழுதியிருக்கேன், பேச முடியலை. இல்லை, அதான் நான் வந்து அடுத்த கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, இப்போ இந்த அந்த வந்து அந்த காதலுக்கு சொல்ல வந்தேன்ல, இந்த அவ வந்து தன் மண் தனது வேரை தேடிட்டு இருக்கா. இவள் வேறாகவே இவன் நிற்கிறான். இன்னொருத்தன் அவனை லவ் பண்ணான், தொல்லை பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவன் வேற, அவன் ஒரு ஆண்மகனாகவே இல்லை. அவன் ஒரு போலி நபராக இருந்தான். ஆனால் இவன்கிட்ட தான் அந்த ஆண்மை இருந்தது, அந்த துணிச்சல் இருந்தது. தன்னுடைய காதலி போய் ஐரனே ஐ எம் லவ் யூ அப்படின்னு இலக்கண பிழையோட சொன்னாலும் சொல்லணுங்கிற உத்வேகத்தை போய் அந்த பொண்ணு ரீச் பண்ணால, அந்த மாதிரி ஒரு இவன் தான் வேறு. அவள் தேடியது வேர். இந்த மண்ணின் வேரையும் தேடினான். இவன் மண்ணாகும், மண்ணின் வேறாகும், அதே மண்ணின் வியர்வையாகும் நின்றுட்டு இருந்தான். அவங்க 2 பேரும் மனசு ஒன்றாடுச்சு. அந்த லவ் எப்போ அவன் சொல்லுவாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுவான் தெரியுமா, இவனுடைய அம்மா இறந்துருவாங்க, அவன் இப்போ அனாதை நிற்பான். அம்மா இறந்த பிறகு தான் தெரியும் அவனுக்கு யாருமே இல்லைன்னு. அப்போ சொல்லுவான் அவன் 2 பேரும் ஊர் சுற்றிட்டு போயிட்டு வரும்போதெல்லாம் நம்ம நிப்பு போனோம், ஒரு கிஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். அப்போல்லாம் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் இப்போ உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத,
கடைசியில் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்பா. காதலை இந்த மாதிரி சொன்ன ஒரு ப்ரப்போஸ் பண்ண ஒரு படத்தை எங்கே இருக்கு? என் பேர்பட்ட பொண்ணு அவன். எல்லாம் இருக்கும்போது தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இவன்ட்டு பேக்ரவுண்ட் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, பாதுகாப்பாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எல்லாத்தையும் இழந்து, படிப்பும் இல்லை, எல்லாம் இழந்து நிற்க அனாதையாக நிற்கும் போது அவனை பார்த்து உனக்கு யாரில் நினைக்காத, எப்போ நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லுவா. இது எழுதுறதா இல்லையா? இது எழுதணுமா இல்லையா? இது காதலா இல்லையா? இதுதானே காதல். காதலுங்கிறது என்ன? செக்ஸுக்காக ஒரு இணைகிறதா? செக்ஸ் காதல் உதிரி பாகம், அவ்வளோதான். செக்ஸ் முக்கியமானது தான், அதுதான் அடிப்படை. ஆனால் அதை மட்டுமே அடிப்படை இல்லை, அதுக்கு வேறு வேறு இப்போ இணைகள் இருக்கின்றன. அந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு வந்து அனாதையாக நிற்கும் போது அவனுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுல அதுவும் செக்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு காதல் உணர்ச்சி வந்து அந்த படத்தில் நான் பார்த்தேன். இதை எழுதணும்னு நினச்சேன், இப்போ தான் எழுத முடிஞ்சது. ஆனால் என்னன்னாக்க நான் ஒரு 3-4 வருஷமாக எழுதிட்டு இருந்தேங்க இந்த புத்தகத்தை. ஆமா, எழுதிக்கிட்டே இருக்கேன், நிறைய எழுதுறேன். எனக்கு திடீர்னு இந்த கேள்வி நீ கேட்டோன்னு எனக்கு தெரியும். வெற்றிமாறன் சார் கூட இந்த விழாவில் சொல்லியிருந்தாரு, எனக்கு தொல்காப்பியன் அவர்கள் வந்து இதை பத்தி புத்தகம் எழுதுறேன் அப்படின்னு சொல்றப்போ என்ன ரொம்ப கியூரியஸ் ஆகின விஷயம் என்னன்னா, அந்த படத்துல இருக்க அந்த கேரக்டரை வச்சு இவர் இந்த புத்தகம் எழுதுறாரு, கேரக்டர்ஸை வச்சு எழுதுறாரு. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ இதுதான் ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா நானும் பாக்குறேன். ஏன்னா ஒரு படத்தை பத்தி திறனாய்வு செய்யறப்போ அந்த படத்தினுடைய ஸ்ட்ரக்சர், ஸ்கிரீன் பிளே, அதனுடைய லைட்டிங், இது அது ஒரு சினிமா. சரியா கேக்குறீங்க. நான் அதனுடைய ஸ்கிரீன் பிளே பத்தி எழுதுனேன், லைட் எஃபெக்ட் பத்தி எழுதுனேன், சவுண்ட் எஃபெக்ட் பத்தி எழுதுனேன், அதனுடைய எடிட்டிங் பத்தி எழுதுனேன், மியூசிக் எஃபெக்ட் பத்தி எல்லாத்தையும் எழுதுனேன் சார். எழுதி பார்த்த பிறகு நான் என்ன சொல்ல வந்தேன் அது அதில் இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா அதில் இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பட்டில் அப்படியே போட்டு 2 வருஷம் ஆச்சு, அப்படியே விட்டுட்டேன், மற்ற எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் திடீர்னு வந்தது அந்த படத்தை பார்த்தா அந்த கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, அது தாண்டா ஒரு பெரிய ஒரு உள்ள மிகப்பெரிய இம்பாக்ட் அதுதான் இருக்கு அப்படின்ட்டு அதை எழுதி பார்த்தேன். அதுதான் கரெக்டாக இருந்தது. அதோட கேரக்டரைசேஷன் தான் எல்லாத்தையும் நிர்மாணிக்குது. என்ன அந்த கதைக்கு என்னென்ன வேணும் எது போடுங்க அதுதான். இப்போ அன்னைக்கு கூட சார் சொல்லும்போது, வெற்றி சார் சொல்லும்போது, அந்த பாட்டு இந்த வெள்ளாவி வச்சு தான் எடுத்து தான் அவனு பாட்டு வந்து வச்சிருக்க தேவையில்லைன்னு சொன்னார். ஆனால் அந்த பாட்டு வந்து அவருடைய கேரக்டரை வெளிப்படுத்துது. அந்த பாட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை, அந்த பாட்டு நமக்காக வந்து நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக ரசிகர் அப்படி கிடையாது. அது அவனுடைய கேரக்டர், அவன் சந்தோஷமாக என்ன பண்ணுவான், அவன் எப்படி கொண்டாடுவான் அப்படிங்கிறத சொல்வதற்காக அவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதாக அந்த பாடல் அமைந்ததால் அந்த பாடு அற்புதமான பாட்டு இது அப்படின்னு அவரே வந்து உங்க கருத்து இது. அவரே வந்து அது வந்து எனக்கு இப்ப பாக்குறப்போ அது தப்பாதான் தெரியுது. ஒரு விஷயம் சொல்லுங்க சார், நீங்க ஒரு படைப்பாளியாக இருந்தால் நீங்க படைச்சிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். அது சரியா தவறான்னு சொல்லக்கூடிய ஆற்றலும் வல்லமை இருப்போன்னு விமர்சகன் நீங்க இல்ல. சொல்லுங்க, நீங்க செஞ்சீங்க செய்யாம இருக்கீங்க, அது தப்பு சரின்னு நீங்க சொல்ல, வெற்றிமாறனாவே இருந்தாலும் சரிதான். அதை சொல்லக்கூடிய வலிமையும் ஆற்றல் மூலமும் விமர்சகன் நாங்க சொல்லணும் அந்த பாட்டு சரியா சரி இல்லையா அப்படின்னு. அதை நீங்க ஏத்துக்கிறது மறுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் சொல்லும் வலிமையும் வல்லமையும் அதனுடைய வழிமுறைகளும் ஆற்றலும் எங்களுக்கு தான் இருக்கு, விமர்சகன் தான் இருக்கு. விமர்சகன் தான் தலை சிறந்தவன், ஒரு படைப்பை அங்கீகரிப்போன விமர்சகன் தான். ஆனா நான் இங்க வந்து இந்த இடத்துல சொல்லும்போது ஒரு பதிவு பண்ணிக்க விரும்புறேன். வெற்றிமாறனை போல ஒரு இயக்குனர், விமர்சகர்களை மதிக்கின்ற விமர்சகர், ஒரு இயக்குனரை நான் இதுவரை பார்க்கவில்லை. விமர்சகனை பார்த்தால் ஒரு எலியை பார்ப்பது போல, பாம்பை பார்ப்பதை போல, ஒரு எதிரியை பார்ப்பதை போல, பார்த்த உடனே அடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பாம்பை கண்டால் விட்டு விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் அதை அப்படி நினைச்சுட்டு தான் பழகுறாங்க. வெற்றிமாறன் ரசிக்கிறார் விமர்சகனை. இது ஒரு அற்புதம். ஏன்னா யார் தெரியுமா, ஒரு நல்ல மாணவன் இருக்கான்ல, அவன் எக்ஸாம் கண்டு பயப்பட மாட்டான். எக்ஸாம் தான் அவனுக்கு. அங்குள்ள ஆசிரியர், அங்குள்ள மாணவிகள், அங்குள்ள மாணவர்கள் எல்லாரையும் அடிக்கிறது. நான் வந்து அப்படி ஒரு நல்ல மாணவன் தான். நான் என்னுடைய வகுப்புல வந்து எல்லாரையும் தூள் கிளப்பிடுவேன். அந்த எக்ஸாம் வந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி நான் அவங்களை எல்லாம் வந்து மேலே நிற்பேன். அதனால யாரும் எக்ஸாம் நான் பயப்பட மாட்டேன். அதே மாதிரி தான் வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல மாணவன் எப்படி தேர்வை கண்டு பயப்பட மாட்டானோ அதே மாதிரி வெற்றிமாறன் விமர்சனம் பயப்பட மாட்டேன், விமர்சனம் ரசிப்பார். நான் வந்து வடசென்னை பற்றி ஒரு கட்டுரை வந்து விமர்சன கட்டுரை எழுதியிருந்தேன். இப்போ தமிழ் சூழல்ல இலக்கியத்திலையும் சரி சினிமாலையும் சரி ரெண்டுத்திலையுமே சிறந்து இயங்குற ஒரு விமர்சகர்னா நீங்க யாரை சொல்லுவீங்க, உங்களை தவிர்த்து? விமர்சகர்கள் அரிதாகிவிட்டார்கள். அப்ப யாரும் இல்லைன்றீங்க? விமர்சகர் இல்லை, குற்றம் சொல்பவர்கள் இருக்கிறார்கள். விமர்சகர்கள் இல்லை. இது விமர்சகர்கள் என்கிற போர்வையில் குறை சொல்பவர்கள், குற்றம் சொல்பவர்கள், ஒரு சார்பாக நின்று பேசுபவர்கள் இவங்க இருக்காங்க. அசல் விமர்சகன் இல்லை.
அசல் விமர்சகன் என்றால் அவன் தான் இந்த இலக்கிய உலகின் தலை சிறந்தவனாக இருக்க. இலக்கியத்திலையும் இல்ல, சினிமாலையும் இல்ல, சிறு ரெண்டுலையுமே இல்லை. தமிழ் சொல்ல எழுதுபவர்கள் இருக்காங்க. பெங்களூர்ல உங்க நண்பர் எழுதிட்டு இருக்காரு, இளைய நூல்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் மறந்துருச்சு, அவர் பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக்கில் அடிக்கடி எழுதுறாரு அவர். அது நல்லா இருக்கு. ஆனால் அது இன்னும் தேவை, இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டும் நினைக்கிறேன். நேர்மையாக எழுத வேண்டும், இன்னும் நிறைய தரவுகளோடு எழுத வேண்டும். நிறைய இப்போ இலக்கியம்னா என்னன்னு சொல்லணும். இலக்கியம் என்றால் என்ன என்று சொல்ல தெரியாத ஒரு ஆள் இலக்கிய திறனாய்வு எப்படி செய்ய முடியும்னு நான் கேட்குறேன். இலக்கியம் என்றால் என்ன அப்படி சொல்லணும். சினிமா என்ன, நாடகம்னா என்ன, ஓவியம்னா என்ன, கவிதைன்னா என்ன, கதைன்னா என்ன, இப்படி ஒன்றுக்கு ஒரு சின்ன நூல் இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது, டெஃபினேஷன் இருக்கிறது. இந்த டெஃபினேஷன் என்ன தெரிந்து வைத்துக்கொண்டு நீங்கள் எதாவது எழுத வேண்டும். ஒருமுறை உங்களுக்கு நிறைய வந்து லேப்டாப் இருக்கிறது, தமிழ் தெரிகிறது, வார்த்தைகள் சொற்கள் நிறைய உங்கள்கிட்ட களஞ்சியமாக இருக்கின்றன. அதனால் நாம் படத்தை பார்க்குறோம், நம்ம எழுதுவோம், நாம் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அங்கே புகழ் கிடைக்கல, பணம் தான் கிடைக்குது. புகழுக்காகவும் பேருக்காகவும் நாம் எழுதுவோம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா நிச்சயமாக அவன் விமர்சகனே இல்லை. விமர்சகன் என்பவன் உண்மை. எனக்கு இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். எழுத்தாளர்களில் தலை சிறந்தவன் யார் என்றால் விமர்சன எழுத்தாளர்கள் தான். ஒரு படைப்பாளிக்கு தன்னுடைய படைப்பு திறன் அவனுக்கு இருக்கும். படைப்பு திறன், துறை சார்ந்த படைப்பு திறன் இருக்கும். ஒரு நாவலை படைக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கும். அதை வைத்து அவன் வந்து இந்த சமூகத்தை பார்த்து அவன் எப்படி பார்க்குறானோ அப்படியே எடுத்து அது வந்து ஒரு கதையாக எழுத முடியும். ஆனால் அந்த கதையின் ஒரு வடிவம் இருக்குல்ல, அந்த வடிவ அழகியல் சரியா இல்லையான்னு விமர்சகன் தான் சொல்லணும். நீங்க ஒரு சமூகத்தை படைப்பாளின்னா யார் தெரியுமா? யார் படைப்பாளின்னா இந்த சமூகத்தை பல்வேறு குறைகளோடும் குற்றங்களோடும் அந்த கரைகளோடும் அந்த சமூகத்தை உள்வாங்கிட்டு தன் மனசுக்குள்ள அந்த கரைகளுக்கும் அந்த குறைகளுக்கும் அந்த குற்றங்களுக்கும் அந்த அலசி ஒரு தீர்வை உருவாக்கி அந்த தீர்வோடு அந்த சமூகத்தை மறுபடியும் படைக்கிறான். அதனால் எழுத்துக்கள்ல அதுதான் படைப்பு. அவன் தான் கலைஞன், அவன் தான் படைப்பாளி. ஒரு தீர்வு, சமூகத்தை பத்தின ஒரு தீர்வை வச்சுக்கிட்டு எழுதுற குறைகள் ஒரு சமூகத்தை உள்வாங்கி அந்த குறைகளோடு உள்வாங்குறான். குறைகள் என்னென்ன இருக்கோ அப்படியே உள்வாங்குறான். இப்போ இந்த தவறுகள் என்ன பண்ணுதுன்னு இந்த கேரக்டர் மூலம் ஒன்று மோத விட்டு அந்த குறைகளுக்கு, அந்த குற்றங்களுக்கு, அந்த சமூக இழிவுகளுக்கு ஒரு தீர்வை சொல்லி அந்த தீர்வோடு ஒரு கதையை படைக்கிறான், நாவலை படைக்கிறான், நாடகத்தை படைக்கிறான், சினிமாவை படைக்கிறான். இப்படி படைக்கப்பட்ட படைப்பு தான் படைப்பு. அது தீர்வானது. அதாவது சமூகம் இயற்கை இயங்கிட்டு இருக்கு, படைப்பு என்பது தீர்வளிக்கப்பட்ட சமூகம். அது அந்த நாவலில் ஒரு உலகம் இருக்கு, இங்கே இயங்கிட்டு இருந்த ஒரு நிஜ உலகம் இருக்கு இல்லையா? இந்த நிஜ உலகம் அது கற்பனை உலகம். இந்த நிஜ உலகத்தில் உள்ள அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதில் உள்ள குறைகளை குற்றங்களை களைந்து விட்டு அதுக்கான தீர்வுகளை அமைத்து அந்த தீர்வுகளோடு ஒரு கதையை படைக்கிறான், ஒரு நாவலை படைக்கிறான், ஒரு சினிமாவை படிக்கிறான். அதுதான் படைப்பு. அவன் தான் படைப்பாளி. இன்னைக்கு வந்து சிறை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இங்கே வந்து முழுக்க வந்து அந்த சிறை என்ன சொல்லுதுன்னா ஒரு கருத்து, அதுக்கான ஒரு கதை, முடிவில் அந்த கருத்தை வந்து அவர் சொல்றாரு. இதுதான் இந்த 3 பாயிண்ட். ஒரு நூல், ஒரு கருத்து, இந்த கருத்தை விளக்குவதற்காக ஒரு கதை, ஒரு மனிதனுடைய மோசமான சிதைந்த வாழ்க்கையை சொல்லி அந்த வாழ்க்கையை முடிவில் உங்களை கொண்டு நிறுத்தி வச்சுட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என்னடா அப்படி ஆச்சுன்னு பார்க்கும்போது அவன் சொல்கிறான், ஒவ்வொரு அரசாங்க ஊழியருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. நீங்கள் நினச்சா அந்த அதிகாரத்தை அந்த ஏழை எளிய சாமானிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா ஒரு நல்ல அரசின் உதவி அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க வாழ்வாங்க. நீங்கள் செய்யலாம், செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது, சிஸ்டம் இருக்கு இல்லையா? அந்த சிஸ்டத்துக்குள்ள இயங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சிஸ்டத்தையே கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி கொஞ்சம் ப்ரைவேட்டாக திங்க் பண்ணி இல்லை இந்த இடத்துல நம்ம வந்து இவரை கொஞ்சம் உள்ளே விடலாம், அப்படி உள்ளே விடக்கூடாதுங்கிறது சட்டம். உள்ளே விடலாம், சில நிபந்தனைகளோடு அவனை உள்ளே விடலாம். அவன் என்ன பண்ணுறான் அந்த படத்தில், அந்த பெண்ணையும் அவனையும் கைதியையும் அந்த நீதிபதிகிட்ட விடுறான். இது சட்டம் அனுமதிக்காது. ஆனால் அவன் என்ன பண்றான், அவன் மனிதாபிமானம் என்ன பண்ணுது, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, ஒருவேளை விடுதலை கிடைக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு அவன் கொடுக்குறான். இந்த அருமையான இந்த விஷயத்தை இதுவரையும் இதுக்கு முன்னால் எந்த சினிமாவிலும், எந்த இலக்கியத்திலும், எந்த கதையிலும், எந்த கவிதையிலும், எந்த கலைகளும் சொல்லாத ஒரு தத்துவத்தை, ஒரு யோசனை எல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, இவங்கெல்லாம் போலீஸ்காரன் தானே, இவங்கெல்லாம் அரசு ஊழியர் தானே, ஒரு அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லை, நியாயம் தர்மம் வேணாம் அப்படி பேசிட்டு இருக்கோம்ல, அதுதான் அந்த படம். அது என்ன பண்ணணும், அவன் என்ன பண்ணணும், தன்னுடைய அதிகாரத்தோடு அன்பை கலக்க வேண்டும், தன்னுடைய அதிகாரத்தோடு மாண்பை கலக்க வேண்டும்,
தன்னுடைய அதிகாரத்தோடு மனிதத்தன்மையை கலக்க வேண்டும். தன்னுடைய அதிகாரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது, தரைத்தளத்தில் பயன்படுத்தும் போது, சாதாரண எளிய மக்களிடம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் அன்பையும் கொஞ்சம் மனிதாபிமானத்தையும் கொஞ்சம் மனசாட்சியும் கலந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அவங்க பயன்பெறுவார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த கருத்தை இதுவரையும் யாரும் சொல்லாத கருத்து. சூப்பர். ஆமாம், அருமையான படம் எடுத்து பார்த்தேன். இன்னொன்று சார், அது ஏன் சொல்ல வந்தேன்னா, சமூகத்தை என்ன பண்ணுறா தினேஷ் இந்திரகுமாரி அப்படிங்கிற இயக்குனர், தமிழ் அப்படிங்கிற எழுத்தாளர். ஆனால் தமிழ் தான் அந்த டானாக்காரன் அப்படிங்கிற படத்தினுடைய தமிழ், அவர் போலீஸ் அதிகாரி, அவர் தான் அந்த கதையை தடைக்கிற வசனம் அவர் தான் எழுதியிருக்காரு. அவர் தான் அந்த இவர் வந்து அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு. இவங்க 2 பேர் சேர்ந்து உண்மையிலேயே அந்த கிரெடிட்டை வந்து தமிழை வந்து நான் பாராட்டுறேன். அற்புதமான ஒரு கருத்தை வந்து அவர் ஏற்கனவே காவல்துறையில் ஒர்க் பண்ணதுனால, அதில் நூக்கன்காரன் எல்லாம் அவர் தெரிஞ்சதுனால ரொம்ப இந்த குறைகள், இந்த மாதிரி குறைகள் இருக்கு. இந்த குறைகள் இருக்கும்போது இந்த இந்த அரசினுடைய சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய இந்த கடைநிலை அதிகாரிகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு யோசிச்சு அவர் சொல்லியிருக்காரு. அற்புதமான ஒரு கருத்து, நிச்சயமான கருத்து. அப்போ அடுத்து சிறை காட்சிய நுட்பம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம். சிறை காட்சி நுட்பம் அப்படின்னா, சிறை ஒரு நல்ல சினிமாவன்னா சினிமாவின் அழகில் அதில் இல்லை. நல்லா கவனிக்கணும். சினிமாவுக்கு ஒரு சினிமாவின் ருசி இருக்குல்ல, அது இல்லை, அது கிடையவே கிடையாது. ஆனா இது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு சினிமா. அதை நம்ம வந்து ஏற்றுக்கலாம். நான் வந்து இந்த கருத்துக்கு அடிமை இல்லை, நான் வந்து சினிமாவின் ருசிக்கு தான் அடிமை. அந்த ருசியால் தான் என்ன வந்து இழுக்க முடியுமே தவிர கருத்துக்கள் தான் அந்த திருக்குறளே இருக்குது. அது ஒன்று, இது ஒரு ட்விஸ்ட், கருத்துல ஒரு ட்விஸ்ட், அவ்வளவுதான். இது வந்து போய் சேரணும், இது சேர்ந்துருச்சு, அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கருத்து, ஒரு கதை, ஒரு கிளைமேக்ஸ் அப்படிங்கிற பண்ணியிருக்காங்க. அருமையாக பண்ணியிருக்காங்க, நேர்மையாக பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வேணும்னா, எடுத்துக்கொண்ட கருவுக்கு நேர்மையாக இருக்கிற அந்த இயக்குனரும் கதைஞரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பாராட்டக்கூடியது. இப்போ அடுத்து வந்து சினிமாவில் நீங்கள் வந்து இலக்கியத்திலையும் சினிமாலையும் வந்து ஒரு தேர்ந்த விமர்சகர் தமிழில் இல்லவே இல்லைன்ட்டீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு இலக்கியத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இலக்கியவாதியார் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? அவங்க இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க. ஒருத்தர் இருக்கிறார் இலக்கியவாதி அப்படின்னா தி ஜானகிராமன் தான். கு அழகிரிசாமி, தி ஜானகிராமன், கு அழகிரிசாமி, இவர்களுடைய கதைகள், இவருடைய சிறுகதைகள், இவருடைய நாவல்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதம். இந்த அவங்க எடுத்துக்கிட்ட சமூகம் இருக்குல்ல, அவங்க பார்த்த சமூகம் இருக்குல்ல, அந்த சமூகத்தை எடுத்துக்கிட்டு நான் தி ஜானகிராமன் இருந்தால் உருவாக்கினேன். அவர் பார்த்த பிராமண சமூகத்தில் பிறந்து வளர்றாரு. பிராமண குடும்பங்களை பற்றி அவருக்கு தெரியுது. அவர் நேரம் வந்து கள்ளர் குடும்பத்துக்கோ மற்ற பிள்ளைமார் குடும்பத்துக்கோ போல, அவருக்கு பிராமண குடும்பங்களே கதைக்களமாக எடுத்துக்கிறாரு. அந்த பிராமண குடும்பங்களே என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன மாதிரி வந்து குறைகள் இருக்கு, அது எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைக்களமாக எடுத்துக்கிட்டு அவர் தீர்வு சொல்லியிருக்காரு. அதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். பிராமணர்களால், பிராமண சாதியினரால் அவர் தண்டிக்கப்பட்டார். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நியாயவாதியா இருந்திருப்பாரு அவரு, எவ்வளவு பெரிய முன்னுதாரணம். ஆமா, அவர் தான் என்னுடைய முன்னுதாரணம். அவரைத்தான் நான் வந்து கொண்டாடுகிறேன். அவர் உங்களுக்கு குருன்னு சொல்லலாமா? தார்மீகமா அவர் குருவா எடுத்து? நான் வந்து இலக்கியவாதி இல்லை, நான் ஏதோ சிறுகதையில் எழுதுறேன், அது இல்லை. அவர் குருன்னா நான் சிஷ்யங்கிற அது தகுதி இல்லாதவனா? அவர் பெரிய ஆள், மிகப்பெரிய இல்ல குருனா இப்போ எனக்கு உதாரணத்துக்கு சொன்னா, இப்போ எனக்கு வந்து வெற்றிமாறன் பிடிக்குதுன்னா அவர் கூட நான் வேலை செய்யறேன். உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஏதோ ஒரு சினிமா எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வெற்றிமாறன் அவர் பிடிக்கும். இப்போ அவர் படத்தை பார்த்து நான் படம் எடுக்கணும்னு வந்திருக்கேன்னா என்ன கேட்டாங்கன்னா எனக்கு வெற்றிமாறன் வந்து குருவா ஏத்துக்க முடியும். ஏன்னா என்னால ஒரு காட்சி இலக்கியத்தை படைக்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா தி ஜானகிராமன் மாதிரி ஒரு இலக்கியத்தை என்னால் தடைய முடியாது. அதனால அவருடைய வரி வடிவம், அவருடைய சொற்கள், அவரை சொல்லும் ஒரு அழகு. ஒரு பெண்ணை பத்தி குறிப்பிடும்போது சொல்லுவாரு, இழுத்து கட்டிய சேலை போட்டு அவருடைய தோல் அப்படிம்பாரு. ஒரு பெண்ணினுடைய வடிவத்தை அழக உடம்பை வந்து விசாரிக்கும் போது இழுத்து போர்த்திய தோல் சேலை இருக்குல்ல, அந்த சேலை மடிப்பு இருக்குமா, இது வந்து இருக்குமா, அது வந்து ஒரு கோடு இருக்குமா, சுருங்கல் இருக்குமா, அதான் அப்படி பளபளன்னு அவருடைய உடம்பு இருக்குங்கிறத அவர் சொல்றாரு. இது மாதிரிலாம் நம்ம எழுத முடியாது. இது எல்லாம் அவர் எப்படி கவனிச்சிருப்பாரு, எப்படி எழுதுவார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஏராளமா இருக்குது நிறைய. இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பாலகுமாரன் ஒரு நாவலில் எழுதியிருக்காரு, ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்காரு. அதை போல அவர் மிகச்சிறந்த இலக்கியவாதி. அவர் இலக்கியவாதின்னு சொல்ற, காட்சி இலக்கியவாதின்னு நான் சொல்லிக்குவேன். நான் என்ன எடுக்கல, எடுக்கும் வல்லமை எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த ஒரு சொல்லலாம். ஆனால் திரைப்படம் எடுக்கணும்ன்ற ஆர்வம் உண்டு. அதை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு தீஜாவை போல ஒரு அச்சு இலக்கியவாதியாக, ஒரு நாவலாசிரியனாக, நாவலனாக என்னால் திகழ முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கடினம்.
ஓகே ஓகே. இப்போது இறுதியாக வந்து ஒரு கேள்வி. இப்போ இந்த ஆடுகளம் அந்த முதல் நீங்கள் முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னீங்க, முதல்ல அந்த போஸ்டர் நான் பார்த்தேன். கருப்பு வந்து அந்த சேவலை வச்சு இப்படி உட்கார்ந்துருந்தாரு. அது அதுக்குள்ள ஒரு ருசி இருந்துச்சு அப்படின்னு. இதோட இயக்குனர் யாரு பார்த்தா ரொம்ப சின்னவரா இருக்காரு. இந்த போஸ்டருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. எப்படி அப்படின்றது உங்களுக்கு தோணி? ஆமா. இப்போ நீங்க வெற்றிமாறன் அவர்களோட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சீங்க. இந்த கேள்வி ஒரு பதில் சொல்றேன். இந்த படம் ஷூட் பண்ணும்போது ராபர்ட் ஸ்டில்ஸ் ராபர்ட் அப்படின்னு செல்வம் ஒரு பேர். எந்த படம்? ஆடுகளம். அவர் தான் ஸ்டில் போட்டோகிராஃபர். அவர் வந்து எனக்கு வந்து அணிந்திர எழுதி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்றாருன்னா, அவரு இந்த படத்தை முதல்ல வந்து கருப்பு வீட்டில் வந்து உட்காந்துட்டு அந்த முதல் ஷாட் அங்கே தான் எடுத்தோம். அப்படி எடுக்கும்போதே நான் சொன்னேன், நேராக வெற்றிகிட்ட போய் சொன்னேன், வெற்றி இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கும், உங்களுக்கும் தனுஷுக்கும் நேஷனல் அவார்டு வாங்கும் அப்படின்ட்டு யார் அப்படின்னு செல்வம் என்கின்ற ஸ்டில் போட்டோ அவர் போய் சொல்றாரு. வெற்றி போய் தனுஷ்கிட்ட சொல்றாரு, ஏய் செல்வம் மாதிரி சொல்றாப்புல, அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு தனுஷ் சொல்லியிருக்காரு. இது ஒன்று. படம் ரெடி ஆகிடுச்சு, திரையிடுறாங்க. திரையிடும் போது பாலுமகேந்திராவும் அதே ஸ்டில்ஸ் ராபர்ட் அவர்களும் அந்த படத்தை பார்க்குறாங்க. படத்தை பார்த்துட்டு வந்து என்ன நடந்ததுங்கிறத ஸ்டில்ஸ் ராபர்ட் எழுதுறாரு. படத்தை பார்த்துட்டு வந்து டைரக்டர் எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருந்தார். அப்புறம் என் பக்கம் திரும்பி, டேய் எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கான், ஒரு 7-8 அவார்டு வாங்கல கிடையாது படம் அப்படின்னு சொன்னார். ஒன்று ரைட்டா. இரண்டாவது, நான் திருவான்மையூரில் எக்ஸ்பிரஸ் படத்தை பார்த்துட்டு நான் போய் கடற்கரையில் உட்காந்து இந்த படம் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுற அவார்டெல்லாம் சொல்லலை. நான் இந்த படம் இந்திய திரையுடன் கொண்டாடப்பட்ட படங்குது, இது கொண்டாடலாம், இது இல்லைன்னா வேறு எப்போ படம் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த 3 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸ்டில்ஸ் ராபர்ட் அவர்கள் என்ன நினைத்தாரோ, இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதே எண்ணம் எனக்குள்ள வந்திருந்தது. அதுதான் அதில் வந்து காஸ்மிக் எனர்ஜி தான் வந்து உங்களையும் வெற்றிமாறன் சரி வந்து இணைச்சிருக்கு. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, நானும் வெற்றிமாறன் சாரும் நான் அவரோட போகிறது அவருடைய பெருந்தன்மை தான் அது. ஓகே. ஏன்னா நான் வந்து வெற்றிமாறனை விட்டு வைக்கல, கடுமையான விமர்சனத்தை உள்ளாக்குனேன். வடசென்னை படத்தில் நான் வந்து அவரை வந்து மோசமாக திட்டினேன். இது திட்டின பிறகு இனிமேல் வந்து இப்படிலாம் திட்டின பிறகு ஒரு வந்து என் கூட பேசுவாரோ பழகுவாரா என்னை மதிப்பாரா அப்படின்னா நான் எதிர்பார்க்கல. ஆனால் நான் சொல்ல வந்தது, அந்த விமர்சனத்தை அவங்க வந்து வீட்டில் உட்காந்து படிச்சிருக்காங்க. வெற்றி அவங்க வீட்டில் ராபர்ட் சார் தான் படித்து காட்டியிருக்காரு. திரும்ப படிச்சிருக்காங்க. அதை நான் பின்னாடி போகும்போது அந்த திரும்ப படித்தேங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்காக அவருடைய கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, என்னுடைய எழுத்தை மதித்தார். நான் அவர் திட்டினேன், அவர் கேவலமாக திட்டிருக்கேன், அதெல்லாம் தூசட்டி போட்டார். ஆனால் நான் எழுதுனேன்ல, அதை எழுத்தை மதிக்கிறார் அவர். அந்த மதித்து பெருந்தன்மையாக நான் வந்து அவர் வந்து அலோவ் பண்ணார், அவர் ரீச் பண்ணுறதுக்கும் பழகிறதுக்கும். இதுதான் அங்கே முக்கியமானது. நான் இன்னொரு விஷயத்தை இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் படம் எடுக்க முயற்சி பண்ணுறீங்களே, வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்காரு, நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது, நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், என்னுடைய நண்பர் சங்கரவேல் இப்போ இல்லையே, வரேன் இப்போ அது இல்லை. நான் என்னோட நண்பர் சங்கரவேல் கேட்டான், டே நீ ட்ரை பண்ணி பாரு, அவர் கேள்றான், நீ கேட்கலன்னு குரல் கூட கேள்றேன். நண்பா, அவர் வந்து ஒரு இலக்கியவாதி, படைப்பாளி, அவர் ஒரு வரலாற்று மனிதர். நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன். ஆமாம், அவர் வரலாற்று மனிதர், ஒரு படைப்பாளி, ஒரு இலக்கியவாதி, காட்சி இலக்கியவாதி. நான் ஒரு விமர்சகன். எனக்கும் அவருக்குமான தொடர்பு இவ்வாறு இருப்பதே சிறந்தது. இதற்கு மேலே அவர் வந்து நெருங்கி போகிறதோ, அவருடைய இதில் வந்து நான் படைப்பு செய்கிறதோ, அது வந்து மிக மோசமானது. அதாவது நான் நல்லா விமர்சனம் எழுதுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆனால் மிக சிறந்த படைப்பை எடுப்பேன்னுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அது பார்த்தா வந்தால் தான் தெரியும். அதனால் அவர் படத்தில் நான் படத்தை எடுத்து அந்த படம் சரியில்லாமல் போய் அது சில வரலாற்று கொச்சப்படுத்தப்படுவேன். நான் எனக்கு தேவையில்லை, ஒருபோதும் நான் அவனை அணுக மாட்டேன். என்றைக்கு தான் இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் அது ஒரு மன வருத்தம், ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை தான் இருக்கும். அது வெற்றி பெற்றால் வேறு மாதிரி இருக்கும், வெற்றி பெற்ற பிறகு கூட பிரச்சனை சண்டை நீடிச்சுட்டு தான் இருக்கு பல இடங்கள்ல. அமீர் சாருடைய நிலைமை என்ன ஆகுது? இப்போ அமீர் சார் வெற்றி பெற்ற ஒரு படத்தை கொடுத்தாரு, அந்த நடித்த நடிகளுக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் அவருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை போல் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் சொன்னேன், ஒருபோதும் அவர்கிட்ட கேட்க மாட்டேன். பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸே அவர் எடுத்து ரிலீவ் பண்ணிட்டாரு. அதனால் அவர் ஒரு படைப்பாளி, நான் விமர்சகன். எங்களுக்குள்ளான உறவு வந்து இப்படி இருக்கணும், இதுதான் நல்லது. இதற்கு மேலே அவர்கிட்ட போய் நான் வந்து உதவி கேட்குறதோ இல்லை அவர் வந்து எனக்கு உதவி செய்கிறதோ அப்படிங்கிறது கொச்சைப்படுத்தப்பட்டது. அது 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 துர்நாற்றம் வீசக்கூடிய நினைப்பு, அந்த நினைவை துர்நாற்றம் வீசுவது,
அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அப்புறம் இறுதியாக வந்து இன்னைக்கு நம்ம ட்ரெண்ட் சினிமாஸ் நேயர்களுக்காக இலக்கியம் சினிமா இது ரெண்டுத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். வணக்கம். ட்ரெண்ட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நண்பர் விக்ரம் சான் வந்து இலக்கியம் சினிமா அப்படின்னு பிரித்து சொன்னார். இல்லை, இலக்கியம் என்பது சினிமா என்பது இலக்கியத்தின் வகை. இலக்கியத்தில் உள்ளதா சினிமா. சினிமா வந்து ஒரு இலக்கியம். சினிமா என்பது ஒரு இலக்கியம். அச்சு இலக்கியம், காட்சி இலக்கியம் ரெண்டு வகை இருக்கு இல்லையா? அதில் ஒரு வகை இலக்கியம். இலக்கியம் தான் சினிமா, சினிமா தான் இலக்கியம். நீங்கள் வாரம் தவறாமல், நாள் தவறாமல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சினிமாவை பார்க்க வேண்டும், சினிமாவை தெரிந்து கொள்ள வேண்டும், சினிமாவை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு சினிமா தொடர்பான கட்டுரைகளை, நூல்களை நீங்கள் படிக்க வேண்டும். சினிமா தான் இலக்கியம், சினிமா தான் உங்கள் வாழ்வை வளப்படுத்தும், சினிமா தான் உங்களுக்கு வந்து ஒரு புதிய புதிய கருத்துக்களை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாளைக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ட்ரெண்ட் சினிமா நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் நேரத்துக்கும் வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். விக்ரம் சான்.